Yes. Okay, start பண்ணலாம். So last class என்ன பார்த்தோம்? கஸ்டம் பைப்ஸ். ஓகே, இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? சரி, இன்னைக்கு வீடியோ அனுப்பிச்சிருங்க. ஓகே, ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் தான் கோட் ரிவ்யூ பண்ண முடியும். ஆஃப் த வேல வந்து கோட் ரிவ்யூ பண்ணி யூஸே கிடையாது. ஓகே, ஸோ இன்னைக்கு ஈவினிங் ஒரு 7 o'clock இல்லை ஒரு 8 o'clock யார் எவ்வளோ தூரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்தையுமே வீடியோ வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, இன்க்ளூடிங் த கிவன் ப்ராக்டிக்கல் அண்ட் த ப்ராஜெக்ட். ஓகேவா? ரெண்டுமே வந்து அப் டு டேட். இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுப்பேன் இதோட சேர்த்து. ஓகே, ரைட். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல எப்படி ஒரு கஸ்டம் பைப் கிரியேட் பண்ணுமோ அது மாதிரி இன்னைக்கு செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா we are going to create our own directive. ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் நிறைய டைரக்டிவ்ஸ் பார்த்துட்டு வரோம்ல. ஸோ அதெல்லாம் வந்து இன்பில்ட்டா இருக்கிற டைரக்டிவ்ஸ் அது அதோட ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நம்மளோட அப்ளிகேஷனுக்குள்ள என்னோட அப்ளிகேஷன்ல நான் அகெயின் அண்ட் அகெயின் நான் வேற ஒரு இடத்துல ஒரு விதமான ஆக்டிவிட்டி பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏதாவது இன்பில்ட் டைரக்டிவ்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தர் ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு கஸ்டமைஸ்டு ஆக்டிவிட்டி தேவைப்படும். ரைட். ஸோ அதுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைரக்டிவ் அவங்க கொடுத்துட்டு இருக்க முடியுமான்னு கொடுத்தீங்கன்னா கொடுக்க முடியாது. அதுக்காக என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்மளே நம்மளோட ஓன் டைரக்டிவ் என்ன பண்ணிக்க முடியும், கிரியேட் பண்ணிக்க முடியும். கிரியேட் பண்ணிட்டு அந்த டைரக்டிவ் அந்த டாம்ல போயிட்டு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்மளே என்ன பண்ண போறோம், எழுத போறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ், ஆட்ரிபியூட் டைரக்டிவ், காம்பனன்ட் டைரக்டிவ்னு சொல்லி பேசுறோம். காம்பனன்ட் டைரக்டிவ் ஒன்றும் இல்லை, நம்ம கிரியேட் பண்ண அந்த காம்பனன்ட்டோட செலக்டர் தான் வியூல என்ன பண்ண போறோம், டைரக்டிவா ரெண்டர் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் நீங்க என்ன வியூ வச்சிருக்கீங்களோ அந்த வியூ அப்படியே உங்களுக்கு வரப்போகுது வித் த ப்ரெசன்டேஷன் லாஜிக்கோட. ஓகே, ரைட். ஆட்ரிபியூட் டைரக்டிவ்னா என்ன பண்ணுச்சு, டாமோட ஆட்ரிபியூட் லெவல்ல இல்ல டாமோட பிஹேவியர் லெவல்ல இல்ல அப்பியரன்ஸ் லெவல்ல சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தது. ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ் டாமோட ஸ்ட்ரக்சர் லெவல்ல என்ன பண்ணுச்சு, சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தது. இந்த இடத்துல நம்மளோட ஓன் டைரக்டிவ் கிரியேட் பண்ண போறோம்ல. ஸோ இது என்ன கைண்ட் ஆஃப் டைரக்டிவ் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா we are going to create the attribute directive.
ஓகே, என்ன டைரக்டரி தான் கிரியேட் பண்ண போறோம்? ஆக்டிவ் டைரக்டரி. ஸ்ட்ரக்சர் டைரக்டரி இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ண மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வராது. ஏன்னா நமக்கு தேவையான எல்லா ஸ்ட்ரக்சர் டைரக்டரியுமே அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு டாமை கிரியேட் பண்ணோம், அந்த கண்டிஷன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நான் இன்னொரு டாமை கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா ஆல்ரெடி வி ஹேவ் தி டைரக்டிவ் என்ன ngif. அதே இது என்கிட்ட ஒரு அரே இருக்கு, அந்த அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸை பேஸ் பண்ணி ஐ வாண்ட் டு க்ளோன் த டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி வி ஹேவ் த டைரக்டிவ் ngFor. அதுமாதிரி என்கிட்ட மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, என்கிட்ட இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வேல்யூ பேஸ் பண்ணி நான் ஒவ்வொரு டாமையும் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வி ஹேவ் ngSwitch. ஓகே, ஏதாவது நம்ம கஸ்டமைஸா ஸ்ட்ரக்சர் டைரக்டரி கிரியேட் பண்ற மாதிரி என்ன வராது, சிச்சுவேஷன்ஸே வராது. அப்போ நம்ம என்ன கைண்ட் ஆஃப் டைரக்டரி தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன கைண்ட் ஆஃப் டைரக்டரி தான் கிரியேட் பண்ண போறோம்? ஆக்டிவ் டைரக்டரி தான் கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த கஸ்டம் டாட்டா உங்களுக்கு அவுட்புட் காமிக்கணும். ஒரு காம்பனன்ட் ஒன்று கிரியேட் பண்றேன் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ ஆல்ரெடி உங்களோட அப்ளிகேஷன் இதுல ரன் ஆயிட்டு இருக்கு, அதனால நியூவா ஒரு டெர்மினல் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு காம்பனன்ட் தான் கிரியேட் பண்ண போறேன், அந்த காம்பனன்ட்குள்ள இந்த டைரக்டரி காமிக்க போறேன். ஸோ ng generate காம்பனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மை டைரக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள போயிட்டு கஸ்டம் டைரக்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் என்ன பண்றேன், கிரியேட் பண்றேன். ஏன்னா அதுக்கடுத்து நான் கிரியேட் பண்ண போற டைரக்டரி எதுக்குள்ள தான் நான் கிரியேட் பண்ண போறேன், மை டைரக்டரிஸ்குள்ள தான் டைரக்டா கிரியேட் பண்ண போறேன். ஓகே, ஸோ நான் கொடுத்து என்டர் பண்றேன் அப்படின்னா as usual நமக்கு ஒரு காம்பனன்ட் கிரியேட் ஆயிட போகுது. ஓகே, ஸோ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ போய் பார்த்தோம் அப்படின்னா மை டைரக்டரிஸ் ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ள கஸ்டம் டைரக்டரிஸ் ஃபோல்டர், அதுக்குள்ள தான் என்ன கிரியேட் ஆயிருக்கு, நமக்கு இந்த காம்பனன்ட் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த காம்பனன்ட்டை வியூக்கு எடுத்து வந்துடலாம் நம்ம. ஸோ ஜஸ்ட் இதில் போயிட்டு ஒரு h2 ஹெட்டிங்ல கஸ்டம் டைரக்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம், ஒரு ஹெட்டிங் கொடுத்துடலாம். இப்போ இந்த காம்பனன்ட் நான் வியூக்கு எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன், அதனால இந்த ஆப் ஐஃபன் கஸ்டம் டைரக்டரிஸ் அப்படிங்கிறது செலக்ட் ஆக நான் என்னோட ரூட் காம்பனன்ட்ல ரொம்ப ஸ்மால் பண்ணி பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக மேலே என்ன பண்ணிக்கிற போறேன், நான் ரெண்டர் பண்ணிக்கிற போறேன். நீங்க எங்க ரெண்டர் பண்ணீங்களோ அங்கதான் அதோட வியூ என்ன பண்ண போகுது, வரப்போகுது. ஸோ ஃபைல்ல போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ப்ரௌசர்ல இப்போ மேலே என்ன கிடைச்சிருக்கணும், கஸ்டம் டைரக்டரின்னு சொல்லிட்டு ஹெட்டிங்கோட எனக்கு கிடைச்சிச்சு. ஓகே, இதுக்கு மேலதான் நம்ம இந்த இடத்துல கஸ்டம் டைரக்டரி பார்க்க போறோம். பட் இந்த கஸ்டம் டைரக்டரிஸை இந்த காம்பனன்ட்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. அப்படி கிடையாது. ஒரு காம்பனன்ட் மட்டும் யூஸ் பண்றது எதுக்காக நம்ம ஒரு டைரக்டரி போகணும், நம்ம டைரக்டரி கிரியேட் பண்றது த்ரூ த அப்ளிகேஷன் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே. ஓகே, ரைட். ஸோ எப்படி நம்ம வந்து பைப்ல வந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், அந்த ஃப்ளோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் பைப் பார்த்தோம்ல, சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் ஃபில்டர் சொல்லிட்டு ஆர்குமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ற மாதிரி நம்ம ஒரு பெரிய பைப் பார்த்தோம், ரைட். ஸோ அது மாதிரி இங்கேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த கஸ்டம் டைரக்டரி ஃப்ளோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் காம்பனன்ட் வந்து டைரக்டரி வந்து கிரியேட் பண்ணுவோம். என்ன மாதிரியான டைரக்டரி அப்படின்னா, நான் ஆப் ஹைலைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன். ஓகே, அந்த ஹைலைட்ங்கிற டைரக்டரியை கொண்டு போயிட்டு நீங்க எந்த எலமெண்ட்ல அட்டாச் பண்ணாலும் சரி, அந்த எலமெண்ட் மேல மவுஸ் ஓவர் பண்ணும்போது அது என்ன ஆயிடும்னா ஹைலைட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் ஆல்ரெடி சிஎஸ்எஸ்ஐ இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிஎஸ்எஸ்ஐ இருக்கு. பட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நான் என்ன கிரியேட் பண்றேன், ஒரு சிம்பிள் டைரக்டரி ஒன்று நான் கிரியேட் பண்றேன். ஓகேவா, ரைட். ஸோ அதே கமாண்ட் எடுத்துக்கோங்க, ng generate காம்பனன்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம், பைப்பா கிரியேட் பண்ண போறோம். என்ன கிரியேட் பண்ண போறோம், டைரக்டரி கிரியேட் பண்ண போறோம். அப்ப என்னது, ng generate directive, the directory name. Okay, so what is the folder, இதே டைரக்டரி இதே ஃபோல்டருக்குள்ள தான் வேணும் மை டைரக்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த இதை தூக்கிட்டு எனக்கு என்ன டைரக்டரி நேம் வேணுமோ அந்த டைரக்டரி நேம் என்ன பண்ணிக்கிட்டு போறேன், சொல்லிக்கிட்டு போறேன். ஃபோல்டர் வேணாம் அப்படின்னு அப்படியே என்ன பண்ணிடலாம், என்டர் பண்ணிடலாம். நான் எல்லாத்தையும் ஒரே இடத்துல இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்குள்ள நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன டைரக்டரி கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பேசணும், ஹைலைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ண போறோம்னு சொல்லி பேசணும். ஓகே, அப்போ கொடுத்து என்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 ஃபைல் கிரியேட் ஆகி ஒரு ஃபைல் என்ன ஆக போகுது, அப்டேட் ஆக போகுது. இப்போ சொல்லுங்க, இது அந்த டைரக்டரிய லாஜிக் எழுதுறதுக்கு உண்டான கோட் டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல். இது டெஸ்டிங் பர்பஸ்க்காக அதுவே கிரியேட் பண்ற இந்த ஆட்டோமேட்டிக் ஃபைல். நீங்க டெலிட் பண்ணி விட்டா கூட டெவலப்மெண்ட்ல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இது என்ன அப்டேட், ரூட் மாடல்ல போயிட்டு இந்த டைரக்டரி என்ன இருக்கு,
பண்டில் ஆயிருக்கு. சரி, எந்த மெட்டாடேட்டா ப்ராப்பர்ட்டி கீழே இது ரிஜிஸ்டர் ஆயிருக்கு? டிக்ளரேஷன். ஏன்னா டைரக்டிவ்னாலே 100% என்னதான் அது வியூ ரிலேட்டட் திங் தான். ஏன்னா டைரக்டிவோட டெஃபினேஷன் என்ன? இன்ஸ்ட்ரக்ஷன் டு த டாம் தான். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆப் மாடல் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. டிக்ளரேஷன்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு? பண்டில் ஆயிடுச்சு. வரும்போதே பாருங்க, இந்த கிளாஸ் நேம் சஃபிக்ஸ்ல என்ன வந்திருக்கு? டைரக்டிவ்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எது எது எதோடதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் காம்பனன்ட், இதெல்லாம் பைப், இதெல்லாம் என்னது டைரக்டிவ் சொல்லி ஈஸியாக நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஓகே ரைட். இப்போ இந்த ஹைலைட் டைரக்டிவ் அப்படிங்கிறது நம்மளோட ரூட் மாடல் இங்கே வந்து பண்டில் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால இதுக்குள்ள எங்கனாலும் இந்த டைரக்டிவ் என்னால் என்ன பண்ணிக்க முடியும்? யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஹைலைட் டைரக்டிவ் இதுக்குள்ள எங்கனாலும் என்னால் என்ன பண்ணிக்க முடியும்? யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம டைரக்டிவ் லெவலில் ஒர்க் பண்ணலாம். நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்குது. எங்கே கிரியேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மை டைரக்டிவ்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள இதை கிரியேட் ஆயிருக்கு. ஹைலைட் டைரக்டிவ். ஓகே, ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அது வரும்போது எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. ஒரு ரெகுலர் டைப் ஸ்கிரிப்ட் கிளாஸை ஆங்குலர் ஸ்டஃப்டு டைரக்டிவ் கிளாஸாக மாற்றுறதுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு டெக்கரேட்டர் தேவைப்படுது. அந்த டெக்கரேட்டர் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அட் டைரக்டிவ் சொல்லிட்டு. எப்படி அட் காம்பனன்ட், அட் பைப், அட் எட்ஜ் மாடல்னு சொல்லி பார்த்தோம்ல, அது மாதிரி ஒரு ரெகுலர் டைப் ஸ்கிரிப்ட் கிளாஸை ஆங்குலர் ஸ்டஃப்டு டைரக்டிவ் கிளாஸை மாற்றுறதுக்கு என்ன டெக்கரேட்டர் தேவைப்படுது? அட் டைரக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேட்டர் தேவைப்படுது. அதுக்குள்ள ஒரு மெட்டாடேட்டா ப்ராப்பர்ட்டியை வந்து மெட்டாடேட்டா ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல ஆர்குமெண்டா பாஸ் பண்ணியிருக்காங்க as usual. ஸோ இந்த செலக்டார், இதுக்கு முன்னாடி செலக்டார் எங்க பார்த்தோம்? காம்பனன்ட்ல. கரெக்டா? எல்லா காம்பனன்ட்டும் என்ன இருந்தது? செலக்டார்னு சொல்லிட்டு இருந்தது. ரைட். செலக்டார் கோலன்னு சொல்லிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா இது ஸ்கொயர் பிராக்கெட்டோட வந்திருக்கு. அப்ப இந்த ஆப் ஹைலைட் அப்படிங்கிறத நம்ம வியூல எப்படி ரெண்டர் பண்ண போறோம்? as a attribute. அப்படிதானே முன்னாடியே காமிச்சோம்ல. இந்த செலக்டாரை நீங்க எதுவுமே எந்த நோட்டேஷன்ஸும் கொடுக்கல அப்படின்னா எப்படி ரெண்டர் பண்ணுவோம்? as a element. அப்படிதானே பண்ணியிருக்கோம். ஆப் ஐஃபன் கஸ்டம் டாட்டிஸ் ஏதாவது நோட்டேஷன்ஸ் இருக்கா? இல்ல. வியூல எப்படி கால் பண்ணியிருந்தோம்? நம்ம எலமெண்டா கால் பண்ணிருக்கோம். இப்போ இது வரும்போது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்டோட வந்திருக்கு. அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா இந்த டைரக்டிவ் ஓகே இந்த ஆப் ஹைலைட் அப்படிங்கிறத நீங்க வியூ லெவல்ல எப்படி தான் ரெண்டர் பண்ண போறீங்க? as a attribute தான். ஏன்னா நான் சொன்னேன்ல, நீங்க கஸ்டம் டைரக்டிவ் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னாலே ஓன் கஸ்டம் ஆட்ரிபியூட் டைரக்டிவ் தான் நம்ம கிரியேட் பண்ணுமே தவிர ஸ்ட்ரக்சர் டைரக்டிவ் என்ன பண்ண மாட்டோம், கிரியேட் பண்ண பார்த்தோம். அதுக்கு தான் என்ன வந்துச்சு வரும்போதே அது ஸ்கொயர் பிராக்கெட்டோட வந்துருச்சு. ஓகே ரைட். இப்போ இந்த டைரக்டிவ்க்கு எப்பெல்லாம் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது, எத்தனை இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் அதை கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள போயிட்டு console dot log of app highlight instance created அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம், ஒரு லாக் எழுதிக்கலாம். இப்போ இந்த ஆப் ஹைலைட் அப்படிங்கிற டைரக்டிவ் தான் நான் வியூ லெவலில் போயிட்டு அஸ் எலமெண்ட் அஸ் ஆட்ரிபியூட்டை என்ன பண்ண போறேன்? ரெண்டர் பண்ண போறேன். ஓகே, ஸோ நான் எல்லாத்தையும் இதில் தான் உங்களுக்கு அவுட்புட்டாக காமிக்க போறேன். இந்த காம்பனன்ட் தான் அவுட்புட்டாக காமிக்க போறேன். பட் இதுதான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெசசரி கிடையாது. எல்லாமே ஒரு இடத்துல குரூப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஃபியூச்சரில் லேண்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் இதில் காமிக்கிறேன். ஓகே, வேற எங்கே கொடுத்தாலும் இது என்ன ஆகும்? ஒர்க் ஆகும். ஏன்னா ரூட் மாடலில் டிக்ளரேஷன் சப்மிட் என்ன பண்ணிட்டோம்? நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஓகே ரைட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒரு டிவ் ஒன்று போட்டுக்கிறேன். அந்த டிவ்க்குள்ள ஹைலைட் டைரக்டிவ் எக்ஸாம்பிள் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த டைரக்டிவ் நேம் என்ன? ஆப் ஹைலைட் அப்படிங்கிறது. இதை என்னோட வியூல போயிட்டு இந்த எலமெண்ட்டுக்கு அஸ் ஆட்ரிபியூட்டா என்ன பண்ணிட்டேன்? நான் ரெண்டர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு காம்பனன்ட்க்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். அந்த காம்பனன்ட்டோட செலக்டர் இதுல டைரக்டிவா ரெண்டர் ஆகும். டைரக்டா இல்ல, டைரக்டிவா ரெண்டர் ஆகும். அதே மாதிரி இந்த கஸ்டம் டைரக்டிவ்க்கு எப்போ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா சேம் அதே சினாரியா தான். இந்த செலக்டர் வியூல டைரக்டிவா ரெண்டர் ஆகும்போது ஓகே ஒரு டைரக்டிவா இந்த இடத்துல ரெண்டர் ஆகும்போது அப்போ இந்த இடத்துல டைரக்டிவ் அண்ட் காம்பனன்ட் ரெண்டுமே சேம் தானு சொல்லிக்கிட்டீங்கன்னா ரெண்டுமே என்னதான்? சேம் தான். ரைட். முன்னாடியே நம்ம பேசிருக்கோம்ல, டைரக்டிவ் ஆல்சோ எ காம்பனன்ட் வித்தவுட் பி, காம்பனன்ட் ஆல்சோ எ டைரக்டிவ் வித் பி. அடுத்து பாருங்க, இப்போ இந்த ஆப் ஹைலைட் அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணியிருக்க ஒரு டைரக்டிவ். இது நம்மளுக்கு ஏதாவது வியூ கொடுக்க போதா? புதுசாக ஏதாவது வியூ கொடுக்க போறான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை. பட் காம்பனன்ட் அப்படிங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் டைரக்டிவ் தான். அது என்ன கொடுக்கும்? உங்களுக்கு ஒரு வியூ எடுத்து கொடுக்கும். ஓகே, ஸோ ரெண்டுமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் தான். ஓகே ரைட். ஸோ இப்போ நம்மளோட சினாரியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா
நான் இந்த எலமெண்ட் மேல மவுஸ் ஓவர் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் என்ன பண்ண நினைக்கிறேன், ஏதோ ஒரு விதத்துல நான் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகே, அதுக்கு முன்னாடி இதை நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்றதா இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுவோம்? இந்த எலமெண்ட் மேல மவுஸ் வரும்போது பண்ணுது டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ணணும்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணுவோம், நம்ம மவுஸ் ஒரு ஈவெண்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்போம், ஹூக் பண்ணியிருப்போம். ஹூக் பண்ணிட்டு இதுக்கு ஒரு ஐடி செட் பண்ணியிருப்போம்ல, செட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி திஸ் டாட் ஐடி டாட் ஸ்டைல் டாட் என்னதோ அந்த ஸ்டைல் எழுதிருப்போம் நம்ம, கரெக்டா? பட் இப்போ நம்ம அப்படி எழுத முடியாது. ஏன்னா அப்படி எழுதணும் அப்படின்னா அது டைரக்டிவ்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்காது, காம்பனன்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவா மாறிடும். அப்படி தானே? அப்போ இந்த டைரக்டிவ் என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா, அப்படி ஒரு ஐடி இல்லாத எந்த ஒரு எலமெண்ட்டுக்குமே என்னால் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ டைரக்டிவ் அப்படிங்கிறது டைனமிக்கா நான் எந்த ஒரு எலமெண்ட்லனாலும் ஆட்டோமேட்டிக்கா அதோட பிஹேவியர் அதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்க வந்திருக்கோம், நம்ம டைரக்டிவ் தேடி வந்திருக்கோம். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆங்குலர்ல இன்பில்ட்டாவே நம்ம கிட்ட ஒரு சர்வீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் நேம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா எலமெண்ட் ரெஃப். சர்வீஸ் நேம் என்ன? எலமெண்ட் ரெஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்பில்ட்டா ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சர்வீஸை நீங்க உங்களோட டைரக்டிவ்ல டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த டைரக்டிவ், ஓகே, இந்த டைரக்டிவ் எந்த டாம்ல சிட் ஆயிருக்கோ அந்த டாமோட ஆக்சஸ் அப்படியே உங்களுக்கு எதுக்குள்ள கிடைச்சிடும் அப்படின்னா இந்த டைரக்டிவ்க்குள்ள கிடைச்சிடும். அதை யார் நம்மளுக்கு எடுத்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யார் எடுத்து கொடுக்க போறாங்க? இந்த எலமெண்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற சர்வீஸ் தான். இது இன்பில்ட்டாவே ஆங்குலர்ல இருக்கும். நீங்க ஜஸ்ட் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வேல ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் என்ன பண்ணிக்கிட்டா போதும், கிரியேட் பண்ணிக்கிட்டா போதும். பாருங்க, use element reference. It's a service which gives us access to the DOM object, which means in the custom directive, okay, the custom directive எந்த டாம்ல சிட் ஆயிருக்கோ அந்த டாமோட அக்சஸை அப்படியே இந்த டைரக்டிவ்க்குள்ள நான் கொண்டு வரணும் அப்படின்னு அப்படின்னா அதுக்கு தான் நம்ம அந்த இன்பில்ட் சர்வீஸ் எலமெண்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம். ஓகே, ரைட். எப்படி டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பண்ணுவோம்? நம்ம எங்க இன்ஜெக்ட் பண்ண போறோமோ அதோட கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள போயிட்டு பப்ளிக் ஆர் பிரைவேட் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நேம் நான் இப்போதைக்கு என்ன பண்ணிக்கிறேன், ELREF அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். எலமெண்ட் ரெஃப் அப்படிங்கிற ரிலவெண்டா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ELREF சொல்லி கொடுத்துட்டு வாட் இஸ் த சர்வீஸ் நேம், எலமெண்ட் ரெஃப் அப்படிங்கிற இந்த சர்வீஸ் நேம் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டாங்குலர் ஸ்கோர்ல இருந்து எடுத்து என்ன பண்ணியாச்சு, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த டாமோட அக்சஸ் எனக்கு இதுக்குள்ள வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டாம் லோட் ஆகும் போதே இந்த கஸ்டம் டைரக்டிவ்ல அந்த டிவ் ஒன்று வச்சிருக்கோம்ல, அது லோட் ஆகும் போதே அதோட கலர் வந்து உங்களுக்கு மாத்தி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் மவுஸ் ஓவர் பண்ணும்போது என்ன பண்ணலாம், மாதல். ஓகே, ரைட். இப்போ இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஆப் ஃபைன் ஹைலைட் அப்படிங்கிற இந்த டைரக்டிவ் எந்த டாம்ல சிட் ஆயிருக்கோ அந்த டாமோட அக்சஸ் இப்போ எனக்கு எதிர வழியா கிடைச்சிட போகுது, இந்த ELREF அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட் உடைய எனக்கு கிடைச்சிட போகுது. ஓகே, அப்போ அந்த டாமோட ப்ராப்பர்ட்டிஸை கெட் பண்றது செட் பண்றது எல்லாமே இதுக்கு மேலே நம்ம எது வழியா தான் பண்ண போறோம், ELREF வழியா தான் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு திஸ் டாட் எலமெண்ட் ரெஃபரன்ஸ்ங்கிறது இந்த சர்வீஸ் கிரியேட் பண்ண ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிதானே, ஆப்ஜெக்ட் நேம் தானே ELREF. அந்த ஆப்ஜெக்ட்குள்ள டாட் நேட்டிவ் எலமெண்ட் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள தான் அந்த டாமோட ஆக்சஸ் என்ன ஆயிருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ திஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவுக்கு ஒரு ஐடி போட்டிருந்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஜெக்ட் தான் இப்போ இதில் ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த ஆப்ஜெக்டோட நேட்டிவ் எலமெண்ட்ங்கிற ப்ராப்பர்ட்டிக்குள்ள போயிட்டு என்ன இருக்கு, ஸ்டோர் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நீங்க அஸ் யூசுவல் டாட் போட்டு ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணுவீங்களோ அதே தான். இப்போ நான் என்ன பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா, அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு ரெட் கலர்ல மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணியிருப்போம், அந்த எலமெண்ட் டாட் ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு என்ன கலரோ அந்த கலர். இப்போ என்ன ஆகணும் அப்படின்னா, எனக்கு பேஜ் லோட் ஆகும்போது இந்த டிவோட பேக்ரவுண்ட் கலர் வந்து இப்போ எப்படி வந்திருக்குன்னு எனக்கு ரெட் கலர்ல வந்திருக்கும். ஓகே, ஸோ வருதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா வரும்போது எப்படி வந்துருச்சு, அது ரெட் கலர் வந்துருச்சு. நான் இன்ஸ்பெக்ட் போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஆப் ஐஃபன் ஹைலைட் டைரக்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட்டர்ங்கிறது என்ன இருக்குன்னா லாக் ஆயிருக்கு. இருக்கா, ஆப் ஹைலைட் டைரக்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட்டர் சொல்லிட்டு ஆயிடுச்சு எனக்கு லாக் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த டைரக்ட் வியூல லோட் ஆயிடுச்சுல. ஓகே, ரைட். இப்போ எனக்கு என்ன வேண்டாம் அப்படின்னா, பேஜ் லோட் ஆகும்போதே எனக்கு ரெட் கலர் வேண்டாம். எனக்கு எப்போ வரணும், எனக்கு இந்த டேட்டா எப்போ ஹைலைட் ஆகும்னா மவுஸ் ஓவர் பண்ணும்போது தான் என்ன ஆகணும், எனக்கு ஹைலைட் ஆகும். அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா, இந்த டிவ்ல போயிட்டு மவுஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட் என்ன பண்ணிட முடியாது, எழுதிட முடியாது.
ஏன்னா அப்படி எழுதுனீங்க அப்படின்னா இது என்ன காம்பனன்ட்? கஸ்டம் டைரக்டிவ்ஸ் காம்பனன்ட். அப்போ இந்த காம்பனன்ட்ல ஒரு ஈவெண்ட் ஃபயர் ஆச்சு அப்படின்னா அதோட டெஃபினிஷன் எங்க தான் இருக்கணும்? இந்த டிஎஸ் குள்ள தான் இருக்கணும். அப்போ டிஎஸ் குள்ள போயிட்டு நம்ம அந்த லாஜிக் எழுதணும் அப்படின்னா இது ஒரு யூனிவர்சலா குளோபலா யூஸ் பண்ற மெத்தடே இல்லைல்ல. அப்போ ஒவ்வொரு காம்பனண்டோட டைப் ஸ்கிரிப்ட்லையும் மீட்டிங் என்ன எழுதிட்டு இருக்கணும்? லாஜிக் எழுதிட்டு இருக்கணும். கரெக்டா? நான் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ண அப்படின்னா நான் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணியிருப்பேன். அந்த டைரக்டரியோட ஹோல் லாஜிக் எங்க தான் இருக்க போகுது? அந்த டைரக்டரிக்குள்ள தான் இருக்க போகுது. நான் எனக்கு எங்க இப்படி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும்னு நினைக்கிறேனோ அங்க வந்து இந்த டைரக்டரியோட செலக்டாரோட வேல்யூ மட்டும் தான் என்ன பண்ணியிருப்பேன், ஆட் பண்ணியிருப்பேன். அது அதோட ஒர்க்கை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றதுக்குண்டான ரீசன் நம்ம. கரெக்டா? ஓகே. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டைரக்டிவ் எந்த டாம்ல சிட் ஆயிருக்கோ அந்த டாம் மேல ஏதோ ஒரு ஈவெண்ட் ரைஸ் ஆகும்போது அந்த ஈவெண்ட்டை நான் எங்க கேப்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த டைரக்டிவ்க்குள்ள என்ன பண்ணணும்? கேப்சர் பண்ணணும். அப்படி பண்ணாதானே அந்த லாஜிக் என்னால ப்ரொசீட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லோட் ஆகும்போது ரெட் கலர் கொடுத்துட்டேன். பட் எனக்கு லோட் ஆகும்போது ரெட் கலர் வேண்டாம். எப்போ வேணும் எனக்கு? மவுஸ் ஓவர் பண்ண. அப்போ இந்த டைரக்டிவ் மேல எப்போ மவுஸ் ஓவர்னு சொல்லிட்டு ஈவெண்ட் ஃபயர் ஆகுதோ அந்த ஈவெண்ட்டை நான் எங்க கேப்சர் பண்ணணும்? இன்சைட் த டைரக்டிவ்ல என்ன பண்ணணும்? கேப்சர் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கு ஆங்கிள் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்து ஒரு டெக்கரேட்டர் கொடுத்துருக்காங்க add host listener அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த host listener அப்படிங்கிற டெக்கரேட்டர் இந்த கஸ்டம் டைரக்டிவ் எங்க சிட் ஆயிருக்கோ அந்த டைரக்டிவ் மேல ஏதோ ஒரு ஈவெண்ட் ரைஸ் ஆகும்போது இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை இந்த டைரக்டிவ்க்குள்ள உங்களால என்ன பண்ணிக்கிற முடியும்? ஹூக் பண்ணிக்கிற முடியும் ஆர் லிசன் பண்ணிக்கிற முடியும். அதுக்கு யூஸ் பண்ற டெக்கரேட்டர் நேம் தான் என்ன? add host listener அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட பாருங்க. add host listener அப்படிங்கிற டெக்கரேட்டர் உள்ளுக்குள்ள நீங்க என்ன ஈவெண்ட் லிசன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஈவெண்ட் நேம். ஓகே. ஸோ அப்போ இந்த டைரக்டிவ்ல இப்படி ஒரு ஈவெண்ட் ரைஸ் ஆகும்போது விச் மீன்ஸ் ஃபயர் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மெத்தட் நேம் உள்ளுக்குள்ள அந்த லாஜிக். அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? ஓகே. அப்ப இந்த டைரக்டிவ்க்குள்ள போயிட்டு add to host listener அப்படிங்கிற அந்த டெக்கரேட்டர் வழியா என்ன ஈவெண்ட் லிசன் பண்ண போறோமோ அந்த ஈவெண்ட் followed by our custom method. நம்ம என்ன இந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும்போது நான் எந்த மெத்தடை கால் பண்ண நினைக்கிறேனோ அந்த மெத்தட் ஆட்டோமேட்டிக்கா அது கால் ஆயிடும். வேணா பாருங்க கால் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். என்ன டெக்கரேட்டர் சொல்லி பேசணும்? add host listener அப்படின்னு சொல்லிட்டு add angle slash coreல இருந்து எடுத்து என்ன பண்ணிட்டு வரோம்னா இம்போர்ட் ஆயிட்டு வரும். ஓகே. ஸோ add host listener என்ன ஈவெண்ட்? மவுஸ் ஓவர். இப்படி ஒரு ஈவெண்ட் ஃபயர் ஆகும்போது நான் என்ன பண்ண நினைக்கிறேன்னா நான் ஒரு மெத்தடை கால் பண்ண நினைக்கிறேன். அந்த மெத்தடோட டெஃபினேஷன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் மை மவுஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு மெத்தடை எழுதிக்கிறேன். இப்போ இந்த ஈவெண்ட் ஃபயர் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு லாக் கொடுத்து ஆன் மை இல்ல மவுஸ் ஓவர் ட்ரிகர்ட். ஓகேவா? இப்போ அந்த எலமெண்ட் மேல மவுஸ் ஓவர் பண்ணும்போது எனக்கு இது வருதா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ பாருங்க ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு இந்த ஆப் ஹைலைட் அப்படிங்கிற டைரக்டிவ் மேல இதுக்கு மேல எப்பெல்லாம் மவுஸ் ஓவர் ஆகுதோ அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மெத்தட் என்ன ஆயிட போகுது? கால் ஆயிட போகுது. ஸோ போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கன்சோல் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவோம். கிளியர் பண்ணிட்டு மவுஸ் ஓவர் பண்ணா என்ன வந்துருச்சு? எனக்கு மவுஸ் ஓவர் ட்ரிகர்ட். மறுபடியும் கர்சர் வெளியே எடுத்துட்டு மவுஸ் ஓவர் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆயிட்டு வருது? கழிச்சிட்டே வருது. அவ்வளவுதான். இதுக்கு மேல இந்த ரெட் கலர் லாஜிக்கை அப்ளை பண்ணோம்ல, இந்த ரெட் கலர் ஸ்டைல் அப்ளை பண்ணோம்ல, இது அப்படியே இங்க இருந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு எங்க கொண்டு வந்துடலாம்? இதுல கொண்டு வந்துடலாம். இப்போ மவுஸ் ஓவர் பண்ணும்போது தான் எனக்கு ரெட் கலர்ல ஸ்டைல் என்ன ஆக போகுது? அப்படியே போகுது. இப்போதைக்கு நான் ரெட் கலர் ஸ்டைல் கொடுத்துருக்கேன். நீங்க என்னென்ன ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுமோ எல்லாத்தையும் இந்த மாதிரி என்ன பண்ணிக்க முடியும்? அடுத்தடுத்து எழுதிக்கிற முடியும். ஓகே. இப்போ பாருங்க நான் போயிட்டு சேவ் பண்ணிட்டு பேஜுக்கு வரும்போது பேக்ரவுண்ட் கலர் வந்திருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வந்திருக்காது. பட் நான் எப்போ மவுஸ் ஓவர் பண்றேனோ அப்போதான் எனக்கு என்ன வருது? ரெட் கலர்ல ஸ்டைல் அப்ளை ஆகுது. புரியுதா? சரி. நான் கர்சர் வெளியே எடுத்துட்டேன். ஸ்டில் அது எனக்கு வந்து கலராகவே இருக்கு. நான் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இன்னொரு ஈவெண்ட்டை நீங்க என்ன பண்ணணும்? லிசன் பண்ணணும். என்னது? வெளியில எடுத்தோம் அப்படின்னா வாட் இஸ் த ஈவெண்ட்? அப்படி ஈவெண்ட்டே கிடையாது. ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து மவுஸை நான் வெளியில எடுக்கும்போது ஒரு ஈவெண்ட் ஃபயர் பண்ணணும்னா வாட் இஸ் த ஈவெண்ட் நேம்? ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்தோம்ல அதே தான். வாட் இஸ் த ஈவெண்ட் நேம்? அதான் பாரு ஈவெண்ட் நேம் என்ன? கைஸ் ஆன்லைன்ல ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து மவுஸ் நான் வெளியில எடுக்கும்போது
I want to do something அப்படின்னா what is the event name? drop down மெனுல கூட சொன்னா மவுஸ் ஓவர் பண்ணும்போது drop down வரும், வெளிய எடுக்கும்போது drop down போயிடுன்னு சொல்லிட்டு என்ன ஈவென்ட்? mouse leave. What's the event name? on mouse leave. ஓகே, அப்ப அந்த பக்கம் on mouse leave அப்படின்னா இந்த பக்கம் ஈவென்ட் நேம் என்ன? mouse leave தான். அப்போ நான் இந்த டைரக்டிவ் மேல நடக்க போற இன்னொரு ஈவென்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் லிசன் பண்ணணும். அப்போ மறுபடியும் எனக்கு என்ன தேவைப்படுது? இன்னொரு ஆக்டிவ் ஹோஸ்ட் லிசனர் தேவைப்படுது. ஒரு ஆக்டிவ் ஹோஸ்ட் லிசனர்ல ஒரு ஈவெண்ட் தான் உங்களால லிசன் பண்ண முடியும். ஓகே, அப்போ ஒன்ஸ் அகைன் மறுபடியும் போயிட்டு ஆட் ஹோஸ்ட் லிசனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள இந்த ஈவென்ட் நேம் which you want to listen. So what is the event name? mouse leave அப்படிங்கிற ஈவென்ட். இப்படி ஒரு ஈவென்ட் இந்த டைரக்டிவ்ல ஃபயர் ஆகும்போது நான் என்ன பண்ண நினைக்கிறேனோ அந்த மெத்தடோட டெஃபினேஷன் என்ன? ஏதோ ஒரு நேம் ஆன் மை மவுஸ் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இதே தான் நான் பேக்ரவுண்ட்ல ரெட்னு சொல்லிட்டு செட் பண்ணணும்ல. ஓகேவா, நான் பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்டா மாத்திரணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ தட் பேக் டு ஒரிஜினல் இதுக்கே போயிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு மவுஸ் ஒர்க் பண்ணா எனக்கு ரெகுலர் வருது. மவுஸ் அப்படி எடுத்து ஆயிடுச்சு, அது போயிடுச்சு. இதை இந்த டைரக்டரியில மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. இதுக்கு மேல இந்த ஆப் ஹைலைட் அப்படிங்கிறத எடுத்துட்டு வந்துட்டு நீங்க எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட்ல போயிட்டு இந்த ஹெட்டிங்ல போயிட்டு என்ன பண்ண போறேன், நான் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா, இப்போ இந்த ஹெட்டிங் மேல எப்போ நான் மவுஸ் ஒர்க் பண்றேனோ அப்போ அந்த லிஸ்ட் மை ப்ராடக்ட்ஸ்ங்கிறது என்ன ஆயிட போகுது, எனக்கு ரெட் கலர்ல ஹைலைட் ஆயிட போகுது. ஸோ பாருங்க, நான் போயிட்டு சேவ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா இப்போ நான் லாக் ஓப்பன் பண்ண வச்சுக்கோங்களேன், எனக்கு இங்கே ஒரு வாட்டி ஆப் ஹைலைட் டைரக்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட்டர்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகே, வேற எங்க இருக்கு, மேல ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சு எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த டைரக்ட் எத்தனை டைம் நம்ம கால் பண்ணியிருக்கோம், 2 இடத்துல கால் பண்ணியிருக்கோம். அப்போ எத்தனை இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு, 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ எனக்கு இந்த ஆப் ஹைலைட் இந்த H2ல லோட் ஆகும்போது இந்த H2ஓட டாம் அக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ஸ்டன்ஸ்க்குள்ள இந்த ELREFல போயிடும். ஓகே, இங்க மறுபடியும் நான் ஒரு இடத்துல ஒரு டிவ்ல ஆப் ஹைலைட் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, இதுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்போது இந்த டாமோட ஆக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா இந்த ELREFல என்ன இருக்கும், போயிருக்கும். அதனால இப்போ நம்மளுக்கு எத்தனை இன்ஸ்டன்ஸ் இருக்கு நம்ம கையில, 2 இன்ஸ்டன்ஸ், 2லயும் 2 டாமோட அக்சஸ் இருக்கு. ஒன்னு டிவ் இருக்கு, இன்னொன்னு என்ன இருக்கு, H2 இருக்கு. ஓகே, அப்போ நான் டிவ் மேல மவுஸ் ஓவர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த டிவ் மட்டும் ஹைலைட் ஆகும். ஓகே, இதே இது அப்படி நான் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா லிஸ்ட் மை ப்ராடக்ட்ஸ் தானே கொடுத்தோம், மவுஸ் ஓவர் பண்ணா இது என்ன ஆகுது, எனக்கு கிரியேட் ஆகுது. அவ்வளவுதான். ஒரு டைரக்டரி நீங்க ஒரு டைம் கிரியேட் பண்ணிட்டு அது டைனமிக்கா இந்த மாதிரி நம்ம சம் அப்பினியன்ஸ் லெவல்ல சம் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை நீங்க கால் மட்டும் பண்ணிவிட்டா போதும், மற்றது எல்லாமே அது அதோட ஒர்க்கை பண்ணிக்கிட்டு போதும். அதுக்கு தான் டைரக்டரியே தேடி வந்திருக்கோம். கரெக்டா? ரைட். இப்போ ஒரு சின்ன டைரக்டரி கிரியேட் பண்ணோம்ல, இதே மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரியல் டைம்ல நம்ம யூஸ் பண்ண போற மாதிரியான ஒரு டைரக்டரி என்ன பண்ணுவோம், கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். லாஜிக் புரிஞ்சதுல? மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க ஒரு டைரக்டிவை கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை கொண்டு போயிட்டு எந்த டாமோட அப்பினியன்ஸை சேஞ்ச் பண்ண போறீங்களோ அதில் போயிட்டு என்ன பண்ண போறீங்க, ஆட்ரிபியூட்டா ஆட் பண்ண போறீங்க. இதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்ன, இந்த டைரக்டிவை நான் எந்த டாம்ல செட் பண்ணி வச்சிருக்கணும் அந்த டாமோட அக்சஸை இன்சைட் த டைரக்டிவ்க்குள்ள கொண்டு வரணும். அதுக்காக என்ன, ELREF அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வேலை என்ன பண்ணியிருக்கிறோம், ELREFங்கிற சர்வீஸ்க்கு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு மேல இந்த ஆப்ஜெக்ட்குள்ள இருக்கிற இந்த நேட்டிவ் எலிமெண்ட்ங்கிற ப்ராப்பர்ட்டி வழியா தான் அந்த டாமோட ஆக்சஸ் என்ன பண்ண போறீங்க, சேஞ்ச் பண்ண போறீங்க, இல்லை மேனிபுலேட் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ இதுக்கு மேல இந்த டைரக்டிவ் மேல ரைஸ் ஆகிற ஈவெண்ட்ஸை லிசன் பண்றதுக்காக என்னது, add to host listener. So syntax என்ன, add to host listener, the event name followed by your own method. Okay, right. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நான் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல எனக்கு எண்ட் ஆஃப் த டே யூசர் வந்து எப்படி டைப் பண்ணியிருந்தாலும் சரி கர்சரை வெளியெடுக்கும் போது அந்த இன்புட் எலமெண்ட்ல இருந்து கர்சரை வெளியெடுக்கும் போது அவங்க கேப்ஸ்ல என்டர் பண்ணியிருந்தா கூட எனக்கு எப்படி வந்துடணும் அப்படின்னா லோவர் கேஸ்ல மாறிடணும்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க ஒரு சில இடத்துல பார்த்துருப்பீங்க, நீங்க கேப்ஸ்ல டைப் பண்ணிட்டு இருப்பீங்க, பட் உழும்போது அது எப்படி விழுந்துட்டு இருக்கும் அப்படின்னா லோவர் கேஸ்லாம் வந்துட்டு இருக்கும்.
அப்படி இல்லைன்னா இன்னொன்று கூட நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க லோவர் கேஸ்ல டைப் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த பாக்ஸ்ல வரும்போது அப்பர் கேஸ்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்க நீங்க கூப்பன் கோட் அப்ளை பண்ணாலும் அப்படிதான் வரும். பார்த்துருப்பீங்களா? ஸ்விக்கிலேயே கூட நீங்க லோவர் கேஸ்ல டைப் பண்ணுவீங்க, பட் பாக்ஸ்ல வரும்போது அது எப்படி வரும்? அது அப்பர் கேஸ்ல தான் வரும். ஸோ அப்படி ஒரு டைரக்டரி தான் இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ எல்லாமே இப்போ நம்ம பார்த்தது தான், நீங்க தான் சொல்லணும். ஓகேவா? ரைட். ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டெப் 1 என்ன, ஒரு டைரக்டிவை கிரியேட் பண்றது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு இன்புட்டை வந்து வேற ஒரு ஃபார்மேட் பண்ண போறோம்ல, அதனால என்னோட டைரக்டரி நேமும் இன்புட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இது நீங்க வைக்கிற நேம் தான், ரிலவெண்ட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் கொடுத்து என்டர் பண்ணேன் அப்படின்னா 2 ஃபைல் கிரியேட் ஆகி ஒரு ஃபைல் என்ன ஆகுது, அப்டேட் ஆகுது. என்ன அப்டேட் அது? ரூட் மாடலோட டிக்ளரேஷன்ல போயிட்டு என்ன ஆயிருக்கும், பண்டில் ஆயிருக்கும். அப்படி பண்டிலா இருக்கிறதுனால அந்த டிக்ளரேஷன்ஸ்குள்ள இருக்கிற என்டையர் வியூ ரிலேட்டட் திங்ஸ்லையும் என்னால் என்ன பண்ண முடியும், இந்த டைரக்டிவை யூஸ் பண்ண முடியும். பாருங்க, எங்க வந்து விழுந்துச்சு, இன்புட் ஃபார்மேட் இங்கே வந்துச்சு. அப்போ இங்கே இருக்கிற எல்லா டைரக்டிவ்ஸ் எல்லா காம்பனன்ட்லையும் போயிட்டு என்னால் என்ன பண்ண முடியும், இந்த டைரக்டிவை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ரைட். ஸோ நம்மளோட டைரக்டிவ் எடுத்து வச்சுக்கணும், அதோட டிஎஸ் அண்ட் அதோட HTML அண்ட் நம்ம ஒர்க் பண்ண போகிற டைரக்டிவ் இன்புட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா as usual ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டோட வந்திருக்கு. அப்படின்னா அந்த டைரக்டிவ் வியூவில் எப்படி அப்ளை பண்ண போகிறோம், அஸ் அ ஆட்ரிபியூட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் யூசர் வந்து எப்படி டைப் பண்ணாலும் சரி, டெக்ஸ்ட்டை நம்ம எப்படி மாற்றிட போகிறோம்னு சொல்லி எப்படி மாற்றிட போகிறோம், லோவர் கேஸில் மாற்றிடும். அதுக்காக தான் இந்த பைப் என்ன பண்ணியிருக்கேன், நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். எங்க சொல்லுங்க, வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன? அதுக்கு முன்னாடி ஸ்டெப் 1 முடிங்க, அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 போலாம். இந்த இன்புட் ஃபார்மேட் அப்படிங்கறத எடுத்துட்டு கொண்டு போயிட்டு எந்த டாமோட அப்பியரன்ஸை இல்ல இதை சேஞ்ச் பண்ண போறீங்களோ அங்க கொண்டு போயிட்டு இந்த டைரக்டரி என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும். ரைட். ஸோ வாட் இஸ் யுவர் டைரக்டரி நேம், ஆப் இன்புட் ஃபார்மேட். ஸோ அதை எடுத்துட்டு கொண்டு போயிட்டு எதோட டாமோட அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ண போறோம், இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட அப்பியரன்ஸ் தான் சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ இதுக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்புட் ஃபார்மேட் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டெப் 1 ஓவர். ஸ்டெப் 2 என்ன, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். எஸ், இந்த டைரக்டிவை நீங்க எந்த டாம்ல ரெண்டர் பண்ணிருக்கீங்களோ அந்த டாமோட ஆக்சஸை இன்சைட் த டைரக்டிவ்க்குள்ள என்ன பண்ணணும், நம்ம எடுத்துட்டு போகணும். அப்படி எடுத்துட்டு போறதுக்கு தான் என்ன இருக்கு, நமக்கு சர்வீஸ் இருக்கு. சர்வீஸ் நேம் என்ன, எலமெண்ட் ரெஃப். சர்வீஸ் நேம் என்ன, எலமெண்ட் ரெஃப். அந்த எலமெண்ட் ரெஃபரன்ஸை இந்த டைரக்டிவ்க்குள்ள டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வேலை என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணுங்க, பப்ளிக் ஏதோ ஒரு நேம் ரெலவெண்டா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ELREF followed by the class name என்ன, element ref அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? element ref சொல்லி கொடுத்தாச்சு. ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்மளோட சினாரியோ, இப்போ நான் ஃபைல் போயிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆயிருக்குன்னா எனக்கு இன்ஸ்டன்ஸ்லாம் கிரியேட் ஆயிடும். நான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பண்ணிட்டோம்ல. ஸோ நம்மளோட சினாரியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதுல போயிட்டு நான் அப்பர் கேஸ்லேயே டைப் பண்ணியிருந்தா கூட கர்சர் வெளியே இருக்கும்போது இதை என்னவோ மாற்றணும், நான் லோவர் கேஸாக மாற்றணும். எங்க மாற்றுங்க, வாட் இஸ் நெக்ஸ்ட்? என்ன, ஹோஸ்ட் லிசனர் வச்சு என்ன பண்ணணும், ஈவெண்ட்டை லிசன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம லிசன் பண்ண போற ஈவெண்ட் என்ன, இப்போ ஈவெண்ட் நேம் என்னப்பா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல சம்திங் என்டர் பண்ணிட்டு கர்சர் வெளியில எடுக்கும்போது நான் மாறணும்னு நினைக்கிறேன். ஆன் பிளர். இப்போ என்ன ஈவெண்ட்டை லிசன் பண்ண போறோம், ஆன் பிளர். எங்க லிசன் பண்ணுங்க, இந்த டைரக்டிவ் மேல ரைஸ் ஆகிற ஈவெண்ட்ஸை இன்சைட் த டைரக்டிவ்க்குள்ள லிசன் பண்ணுங்க. அட் ஹோஸ்ட் லிசனர் ஆஃப் the event name என்னது, பிளர். ஜாவாஸ்கிரிப்ட்ல தான் ஆன்லாம் வரும், ஆங்கிள் என்ன வராது, ஆன்லாம் வராது. ஸோ வாட் இஸ் தி ஈவெண்ட் நேம், பிளர். ஸோ ஜஸ்ட் உள்ளுக்குள்ள போயிட்டு பிளர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபாலோட் பை என்ன, நம்மளோட ஓன் மெத்தட் நேம். ஓகே, என்னன்னாலும் வச்சுக்கோங்க, நான் ஆன் மை பிளர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த மெத்தட் காலா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கிறோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ கன்சோல் டாட் லாக்ல நான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூ எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். எங்க இந்த லாக்ல அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூ லாக் பண்ணுங்க.
நம்ம என்டர் பண்ணிட்டு கர்சர் வெளியே எடுக்கணும்ல, அப்போ இந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு வேல்யூ இருக்கும்ல, அந்த வேல்யூ இதுக்குள்ள லாக் பண்ணுங்க. This dot ELREF dot native element dot value. Very good. புரியுது என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட என்ன தேவைப்பட்டுச்சு நம்மளுக்கு, பாக்ஸ்க்குள்ள இருக்கிற இந்த வேல்யூ தான் தேவைப்பட்டுச்சு. இந்த வேல்யூ எடுக்கிறது ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணுவோம், ஐடி செட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் அப்படின்னா அந்த பாக்ஸே ஆப்ஜெக்டா கிடைச்சிருக்கும். டாட் கொடுத்து என்ன ப்ராப்பர்ட்டி வேணுமோ அந்த ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணியிருப்பீங்க. என்ன வேணும், வேல்யூ. அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், இப்போ ELREFங்கிற இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட் குள்ள இருக்கிற ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி நேட்டிவ் எலிமெண்ட் குள்ள தான் அந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு என்ன, இந்த டைரக்டரி எந்த டாம்ல செட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த டாமோட ஆப்ஜெக்ட் உங்களுக்கு கிடைச்சிட்டு வரும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் டாட் அதுல இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ வேல்யூ. ஓகேவா, ரைட். இப்போ ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு உள்ள வரோம். கன்சோல் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு சம்திங் ஏதோ ஒன்று டைப் பண்ணிட்டு கர்சர் வழி எடுத்தோம்னா என்ன ஆயிடுச்சு, எனக்கு கிடைச்சிச்சு. டாமோட வேல்யூ எங்க வந்துச்சு, எனக்கு டைரக்டிக்குள்ள வந்துச்சு. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ பண்ணது நம்ம என்னது, கெட்டர். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது அப்படியே லோவர் கேஸா கன்வெர்ட் பண்ணி அதே பாக்ஸ்ல போயிட்டு என்ன பண்ணிடணும், செட் பண்ணிடணும். அவ்வளவுதான். ஓகேவா, ரைட். அப்ப நான் அந்த ஆன் பிளர் ஈவெண்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங்ல அந்த பாக்ஸோட வேல்யூ எடுத்து என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதனால ஏதோ ஒரு வேரியபிள் நான் எனக்கு இந்த ஸ்கோப்புக்குள்ள மட்டும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் லெட், இல்லைன்னா த்ரூ அவுட் இதுக்குள்ள எனக்கு ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ லெட் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ கோலன் டைப் என்னவா இருக்க போகுது, கண்டிப்பா ஸ்ட்ரிங்கா தான் இருக்க போகுது. ஓகே, ஈக்குவல் டு எதை ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பாக்ஸோட வேல்யூ எடுத்து தான் ஸ்டோர் பண்ண போறோம். கரெக்டா, ரைட்டா, ரைட். சரி, நெக்ஸ்ட் என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட், லோவர் கேஸ் என்ன பண்ணணும், மாத்தணும். எதை மாத்தணும், இந்த வேல்யூவை மாத்தணும். ஏன்னா வேல்யூ தானே எடுத்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். மாத்தி நெக்ஸ்ட் அதே பாக்ஸோட வேல்யூல போயிட்டு என்ன பண்ணிருக்கோம், செட் பண்ணிருக்கோம். இங்க நம்ம கெட் பண்ணோம்ல, ரைட். அடுத்து என்ன பண்ணிட போறோம், செட் பண்ணிருப்போம். நீங்க செட் பண்ணுங்க. This dot ELREF dot native element. எஸ், கெட் பண்ணீங்கல்ல, வேல்யூல இருந்தா கெட் பண்ணீங்க. இப்போ நம்ம எங்க போய் செட் பண்ண போறோம், வேல்யூல போய் தான் செட் பண்ண போறோம். சோ ஒன்ஸ் அகைன் this dot ELREF dot native element dot value equal to பாக்ஸோட பாக்ஸ் உள்ள தான் போய் செட் பண்ண போறீங்க. அப்ப அதோட ப்ராப்பர்ட்டி நேம் என்ன, வேல்யூ தானே. அங்க தான் கெட் பண்ணீங்கன்னா அதுல தானே போய் செட் பண்ண போறோம். ப்ராப்பர்ட்டி சேம் தானே, வேல்யூ ஈக்குவல் டு என்ன செட் பண்ண போறோம், Value dot to lower. இந்த வேல்யூவை லோவர் கேஸா மாத்தி என்ன பண்ண போறோம், செட் பண்ண போறோம். சோ வேல்யூ டாட் டு லோவர் கேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி என்ன பண்ணிட போறோம், செட் பண்ணிட போறோம். அவ்வளவுதான். பார்க்கலாமா, ஸோ ஃபைல்ல போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு இங்க வந்தோம் அப்படின்னா அது கிளியர் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாக்ஸ்ல நான் எப்படி என்டர் பண்ணிட்டு ரிசல்ட் எடுத்தாலும் எப்படி மாறிடுச்சு, லோவர் கேஸா மாறிடுச்சு. ஓகே, ரைட். ஸோ எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எனக்கு இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் ஒன்று தேவைப்படுது. ஓகே, அதுல எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க எப்படி என்டர் பண்ணிட்டு கர்சர் வெளியே எடுத்தாலும் அது அப்பர் கேஸா மாறும். ஓகேவா, ஸோ மறுபடியும் எனக்கு இந்த மாதிரி இன்னொன்று தேவைப்படுது. ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு இப்போ நம்ம இதை எப்படி மாற்ற போறோம், அப்பர் கேஸா மாற்ற போறோம். இதுல பண்ண முடியுமான்னு சொல்லிட்டீங்கன்னா பண்ண முடியாது. கரெக்டா, ஏன்னா இதுல என்ன ஈவெண்ட், பிளர் ஈவெண்ட். இப்போ இதுலயும் நீங்க பிளர் ஈவெண்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ இதுல போய் பண்ணோம்னா அது ஆல்வேஸ் உங்களுக்கு என்னதான் மாத்தி கொடுக்கும், லோவர் கேஸா மாத்தி கொடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ற மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டீங்கன்னா இதுக்காக இன்னொரு டைரக்டரி கிரியேட் பண்ற மாதிரி ஆயிடும். ஆனா அப்படி பண்ணக்கூடாது. நல்லா பாருங்க, நீங்க இன்னொரு டைரக்டரி கூட கிரியேட் பண்ணா கூட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் மாறுமே தவிர மற்றது எல்லாமே என்ன சேம் தான். கரெக்டா, இன்னொரு டைரக்டரி கிரியேட் பண்ணி என்ன பண்ண போறீங்கன்னா இந்த இடத்துல வேலிடா டு அப்பர் கேஸ் கொடுக்க போறீங்க. பட் ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லா ஸ்ட்ரக்சருமே இந்த டைரக்டரிக்குள்ளே இருக்குல்ல. அப்ப இதை தான் எப்படி ரீயூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க, இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இடம். ஓகே, அப்போ நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த டைரக்டரியை நான் அப்பர் கேஸ்க்காக என்ன பண்ண முடியாது, ரீயூஸ் பண்ண முடியாது. அப்ப எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, எனக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தா நல்லா இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த டைரக்டரிக்கு வெளியில இருந்து, ஓகே, இந்த டைரக்டரிக்கு வெளியில இருந்து ஒரு கீ மாதிரி அனுப்பிச்சு விட்டு,
நான் லோவர் கேஸா மாத்தணும்னா லோவர்னு ஒரு கீ அனுப்பிச்சு விட போறேன், அப்பர் கேஸா மாத்தணும்னா அப்பர்னு ஒரு கீ அனுப்பிச்சு விட போறேன். அப்படி அனுப்பிச்சு விட்டு அந்த கீழே என்ன வேல்யூ வந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி நான் அதை கேஸ் மாத்தி விட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடும், ஈஸியாயிடும். அப்படிதானே? ஸோ அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ இந்த டைரக்டிவ்க்கு அவுட் சைட்ல இருந்து ஒன் ஆஃப் த இன்புட் ப்ராப்பர்ட்டியை இன்சைட் ஆஃப் த டைரக்டிவ்ல என்ன பண்ண போறேன், நான் பாஸ் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி பண்ணோம்ல, பேரண்ட் சைல்ட் பண்ண பார்த்தீங்களா, டைரக்ட்லி அவுட் சைட்ல இருந்து ஒரு இன்புட் ப்ராப்பர்ட்டி இன்சைட் ஆஃப் டைரக்ட்ல பாஸ் பண்ணோம்ல, அதே தான் இப்பவும் பண்ண போறோம். இப்போ இந்த ஆப் இன்புட் ஃபார்மட் அப்படிங்கிற டைரக்டிவ்க்கு அவுட் சைட்ல இருந்து ஒன் ஆஃப் இன்புட் ப்ராப்பர்ட்டி இன்சைட் ஆஃப் டைரக்ட்ல என்ன பண்ண போறோம், நம்ம பாஸ் பண்ண போறோம். ஏன்னா நான் சொல்லணும்ல எனக்கு எந்த கேஸ்ல இதை மாத்தணும்னு சொல்லிட்டு, கரெக்டா? ஸோ அதனால ஸ்கொயர் பிராக்கெட் இப்படிதானே பாஸ் பண்ணுவோம். ஸோ என்ன நேம்னாலும் நம்ம கொடுக்கறது தான் ஃபார்மட் ஈக்குவல் டு, எனக்கு இது அந்த வேல்யூ இந்த டிஎஸ்ல இருந்து மாடல்ல இருந்து வரப்போதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. நானே இந்த பக்கம் ஸ்டாட்டிக் என்ன பண்ணிட்டு போறேன், பாஸ் பண்ணிட்டு போறேன். அதனால டபுள் கோட்ஸ்க்குள்ள சிங்கிள் கோட்ஸ்ல போயிட்டு நான் சொல்ல போறேன் என்னது, லோவர்னு சொல்லிட்டு. இதை நீங்க சிங்கிள் கோட்ஸ்ல சொல்லாம இப்படி சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இந்த லோயருங்கிறது அந்த டிஎஸ்ல போயிட்டு தேடிட்டு இருக்கும் ஒரு மாடலும். லோவருங்கிறது என்ன கிடையாது, இட்ஸ் நாட் அ மாடல், இட்ஸ் அ டைரக்ட் வேல்யூ, ரைட்? அதனால டபுள் கோட்ஸ் எப்படி கொடுத்துருக்கேன், சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கேன். சப்போஸ் இதுல கொடுக்க போறோம் அப்படின்னு அப்படின்னா அதே மாதிரி என்ன பண்ணியிருப்போம், ஃபார்மேட் அப்படிங்கிற ஒரு கஸ்டம் இன்புட் ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள சிங்கிள் கோட்ஸ்குள்ள உள்ள போயிட்டு என்ன சொல்ல போறோம், நம்ம அப்பர்னு சொல்ல போறோம். இப்போ இந்த ஃபார்மேட் அப்படிங்கிறது ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு இன்புட் ப்ராப்பர்ட்டி அதுக்கு தெரியல. ஓகே, நம்மளும் சொல்லலை அந்த ஃபார்மேட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தான் என்ன பண்ணணும், சொல்லணும். இந்த டைரக்டிவ்க்கு அவுட் சைட்ல இருந்து பாஸ் பண்ற ஒன் ஆஃப் த இன்புட் ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். எப்படி சொல்லலாம், ஆட் இன்புட் அப்படிங்கிற டெக்கரேட் வச்சு என்ன பண்ணணும், ரிசீவ் பண்ணணும். எங்க ரிசீவ் பண்ணணும், டைரக்டிவ். என்ன டைரக்டிவ், ஆப் இன்புட் ஃபார்மேட் அப்படிங்கிற டைரக்டிவ். அப்ப இந்த டைரக்டிவ்க்குள்ள போயிட்டு இந்த ஃபார்மேட் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆட் இன்புட் அப்படிங்கிற டெக்கரேட்டோட என்ன பண்ணணும், ரிசீவ் பண்ணணும். என்ன அப்படிதானே பண்றோம், இந்த ஆப் இன்புட் ஃபார்மேட்டுக்கு வெளியில இருந்து ஒரு இன்புட் ப்ராப்பர்ட்டி என்ன பண்றீங்க, அனுப்பிச்சு விடுறீங்க. ஸோ ஜஸ்ட் உள்ள போயிட்டு ஆட் இன்புட் அப்படிங்கிற இந்த டெக்கரேட்டர் நம்ம டிஃபால்ட் மெத்தடே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வெளியில இருந்து என்ன நேம் வருதோ அதே நேம் தான் உள்ளுக்குள்ள என்ன பண்ண போறேன், நான் யூஸ் பண்ண போறேன். என்னது, ஸ்ட்ரிங் டைப் பண்ணவா தான் இருக்க போகுது, ஸ்ட்ரிங்கா இருக்கு. இப்போ நான் இந்த பிளர்ல எனக்கு இந்த ஃபார்மேட்ல என்ன வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை உங்களுக்கு லாக் பண்ணி காமிக்கிறேன். கன்சோல் டாட் லாக் ஆஃப். இப்போ இந்த ஃபார்மேட்டே இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடலாக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கும், கிடைச்சிருக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணியிருக்கும், கிடைச்சிருக்கும். அப்போ நான் என்ன பண்ணா போதும், திஸ் டாட் ஃபார்மேட் அப்படிங்கிறத கால் மட்டும் பண்ணி விட்டா போதும். கரெக்டா? இப்போ நான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருந்து கர்சர் வழியா எடுத்தோம் அப்படின்னா எனக்கு இந்த ஃபார்மேட் வழியா லோவர் அனுப்பிச்சிடணும். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இந்த கர்சர் வழியா எடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபார்மேட் வழியா என்ன அனுப்பிச்சிடுறோம், அப்பர் அனுப்பிச்சிடுறோம். அதை எனக்கு இந்த பிளர் ஆக்ஷன்ல எனக்கு அங்கங்க என்ன பண்ணிட போது, கிடைச்சிருப்போம். இந்த ஃபார்மேட்ல என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத லாக் பண்ணி காமிச்சிருப்போம். பார்க்கலாமா? ஸோ இப்போ ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கிளியர் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து ஜஸ்ட் கர்சர் வெளியே எடுக்கிறேன், என்ன கிடைச்சிச்சு, எனக்கு லோயர் கிடைச்சிருச்சு. இந்த பாக்ஸ்ல இருந்து கர்சர் வெளியே எடுக்கிறேன், என்ன கிடைச்சிச்சு, எனக்கு அப்பர். ஏன்னா நம்ம கிட்ட ரெண்டு இன்ஸ்டன்ஸ் இருக்கு, அப்படித்தானே? இந்த ஆப் இன்புட் ஃபார்மேட் வியூல எத்தனை டைம் நம்ம கால் பண்ணியிருக்கோம், 2 டைம் கால் பண்ணியிருக்கோம். எப்பெல்லாம் இந்த இன்ஸ்டன்ஸ்ல இருந்து இந்த ஈவெண்ட் ஃபயர் ஆகுதோ, ஓகே, அந்த பிளருங்கிற ஈவெண்ட் ஃபயர் ஆகுதோ அப்ப நான் உள்ளுக்குள்ள லோவரை லாக் பண்றேன். இந்த இன்ஸ்டன்ஸ் வழியா எப்ப பிளருங்கிற ஈவெண்ட் ஃபயர் ஆகுதோ அப்ப நான் உள்ளுக்குள்ள என்ன பண்றேன், அப்பருங்கிறத கொண்டு வந்தாச்சு. இப்ப நீங்க இந்த ஃபார்மேட்டோட வேல்யூ பேஸ் பண்ணி இந்த லோவர் கேஸா மாத்துறதா இல்லாட்டி அப்பர் கேஸா மாத்துறதா நீங்க என்ன பண்ணிக்கலாம், டிசைட் பண்ணிக்கலாம். இப்படிதானே? என்ன, if this dot format equal to என்னவா இருந்துச்சுன்னா லோவரா இருந்துச்சுன்னா இதை பண்ணுங்க. ஓகே, இப்போ நமக்கு ரெண்டே சினாரியோ தான் அப்படிங்கிறதுனால நான் டைரக்டா போயிட்டு என்ன பண்ணிடலாம், எல்ஸ் போட்டுடலாம். நாளைக்கு நீங்க டைட்டில் கேஸ்னு ஒன்று போட்டீங்க அப்படின்னா 3 சினாரியோ வருது. இப்போ எல்ஸ் இஃப் தான் என்ன பண்ணிருக்கோம், நீங்க போட்டு எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நமக்கு 2 சினாரியோ அப்படின்னால நான் டைரக்டா எல்ஸ்ல எழுதிக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா சேம் இதே வேல்யூல போய் தான் செட் பண்ண போறோம். பட் எப்படி செட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வேல்யூ டாட் டு அப்பர் கேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ண போறோம். கரெக்டா? பாப்போமா? ஸோ ஃபைல் போயிட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் வரும். இப்போ நான் அந்த பாக்ஸ்ல எப்படி என்டர் பண்ணிட்டு கர்சர் எடுத்தாலும் எனக்கு லோவர் கேஸ் வந்துச்சு.
இந்த பாக்ஸ்ல போயிட்டு நான் எப்படி என்டர் பண்ணிட்டு கர்சர் வெளியே எடுத்தாலும் அது அப்பர் கேஸ்ல மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ ஆல் குட். எல்லாமே இப்படிதான் ஒர்க் ஆகுது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான் ஒர்க் ஆகுது. பட் எங்கேயாவது இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு டைரக்டிவ் ஒர்க் அவுட் பண்ணும்போது, ஒரு ஒரு ஆட்ரிபியூட் டைரக்டிவ் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி 2 வேல்யூவை தனித்தனியா அமைச்சிருப்போமா? விச் மீன்ஸ் 2 வேல்யூ மீன்ஸ் டைரக்டிவ் தனியா, டைரக்டிவ்க்கு வெளியில இருந்து பாஸ் பண்ற இன்புட் தனியா நம்ம பண்ணிருப்போமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அப்படிதானே? டிசபிள்ட் அப்படிங்கிறதுக்குள்ளதான் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு சொல்லி அமைச்சிருப்போம். இன்னர் HTML அப்படிங்கிறதுக்குள்ளதான் எனக்கு தேவையான வேல்யூ என்ன பண்ணிருப்போம், நம்ம அனுப்பிச்சு விட்டுருப்போம். கரெக்டா? ஹிடன் அப்படிங்கிறதுக்குள்ளதான் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு சொல்லி அமைச்சிருப்போம். அது அதோட ஒர்க் பண்ணும். இந்த மாதிரி டைரக்டிவ் தனியா, டைரக்டிவ்க்கு வெளியில இருந்து பாஸ் பண்ற இன்புட் ப்ராப்பர்ட்டி தனியா நம்ம எங்கேயாவது டைரக்டிவ்ல யூஸ் பண்ணிருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. பேரண்ட்ல இருந்து சைல்டுக்கு டேட்டா பாஸ் பண்றதுக்கு அப்படி பண்ணிருக்கோம். பட் எந்த ஒரு ஆட்ரிபியூட் டைரக்டிவ்னா எடுத்து பாருங்க, அப்படி நம்ம பண்ணிருக்குமா? பண்ணிருக்கவே மாட்டோம். கரெக்டா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம மாற்ற போறோம். நம்ம ஒர்க்கை பண்ணிட்டோம். பட் இது இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ண போறோம். என்னோட டைரக்டிவ் நேம் தனியா, அதுக்கு வெளியிலிருந்து பாஸ் பண்ற இந்த இன்புட் ப்ராப்பர்ட்டி நேம் தனியா இருக்கு பார்த்தீங்களா? நான் இப்போ ரெண்டுமே என்ன மாத்திர போறோம்னா ஒன்னா மாத்திர போறோம். வாட் இஸ் யுவர் டைரக்டிவ் நேம்? ஆப் இன்புட் ஃபார்மேட். இதே தான் நான் வெளியிலிருந்து பாஸ் பண்ற அந்த இன்புட் ப்ராப்பர்ட்டி நேம். ஓகே, மறுபடியும் அவர் டைரக்டிவ் நேம் என்ன? ஆப் இன்புட் ஃபார்மேட். என்னோட டைரக்டிவ் நேமும் ஆப் இன்புட் ஃபார்மேட் தான். அதுக்கு வெளியிலிருந்து பாஸ் பண்ற இந்த இன்புட் ப்ராப்பர்ட்டி நேம் என்ன? ஆப் இன்புட் ஃபார்மேட் தான். அப்போ இதுக்குள்ள போய் நான் என்ன பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டுனா ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்துட்டேன். உடனே நமக்கு இந்த இடத்துல ஒரு எரர் கிடைக்கும். என்ன அப்படின்னா, நீங்க வெளியில இருந்து பாஸ் பண்ற அந்த இன்புட் ப்ராப்பர்ட்டி நேம் வந்து ஆப் இன்புட் ஃபார்மேட். பட் நீங்க உள்ளுக்குள்ள ரிசீவ் பண்ணியிருக்கிறது எப்படி ரிசீவ் பண்ணிருக்கீங்கன்னா ஃபார்மேட் சொல்லிட்டு ரிசீவ் பண்ணிருக்கீங்க. எனக்கு ஃபார்மேட்னா என்னன்னே தெரியல இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு என்ன காமிச்சிச்சு? அது எரர் காமிச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு வெளியில இருந்து பாஸ் பண்ற அந்த இன்புட் ப்ராப்பர்ட்டி நேம் என்ன? ஆப் இன்புட் ஃபார்மேட் டைரக்டிவ்க்கு ஆப் இன்புட் ஃபார்மேட் அப்படிங்கிற அந்த டைரக்டிவ்க்கு வெளியில இருந்து பாஸ் பண்ற அந்த இன்புட் ப்ராப்பர்ட்டி நேம் என்ன? ஆப் இன்புட் ஃபார்மேட் தான். ரெண்டையுமே தான் ஒண்ணா ஆக்கிட்டோம்ல. ஃபார்மேட்டுக்கு பதிலாக தான் இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்? ஆப் இன்புட் ஃபார்மேட். அப்போ என்னோட டைரக்டிவ் நேமும் ஆப் இன்புட் ஃபார்மேட் தான். இதுக்கு நான் இந்த டைரக்டிவ்க்கு வெளியிலிருந்து பாஸ் பண்ற அந்த இன்புட் ப்ராப்பர்ட்டி நேமும் என்னதான்? ஆப் இன்புட் ஃபார்மேட் தான். அப்போ நான் உள்ள ரிசீவ் பண்ணணும்னா நான் எப்படி ரிசீவ் பண்ணணும்? ஆப் இன்புட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்ணிருக்கணும். பட் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஃபார்மேட் அப்படிங்கறத யூஸ் பண்ணி ஒரு பெரிய லாஜிக் வந்து ஹேண்டில் பண்ணி முடிச்சிட்டோம். அப்ப நான் எங்கெல்லாம் ஃபார்மேட் சொல்லிட்டு இப்போ எல்லா இடத்துலையும் போயிட்டு நான் ஆப் இன்புட் ஃபார்மேட் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கணும்? மாத்திட்டு இருக்கணும். அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர் நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் கூட வரலாம். என்ன இதே நேம் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ இது ஒரு ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இப்போ ஆட் இன்புட்ல நம்ம 2வது மெத்தட் ஒன்று யூஸ் பண்ண போறோம். அலியாஸ் மெத்தட். வெளியிலிருந்து வர்ற ப்ராப்பர்ட்டி நேம் எனக்கு வேறையா இருக்க போது, அதை நான் உள்ளுக்குள்ள யூஸ் பண்ணும்போது நான் வேற மாதிரி என்ன பண்ணிக்க போறேன்? யூஸ் பண்ணிக்க போறேன். இப்போ இந்த ஃபார்மேட்டை நீங்க எங்கேயுமே என்ன பண்ண வேண்டாம், சேஞ்ச் பண்ண வேண்டாம். எனக்கு வெளியிலிருந்து வரும்போது ஆப் இன்புட் ஃபார்மேட் சொல்லிட்டு வரும். நான் உள்ளுக்குள்ள ஸ்டில் எப்படி தான் யூஸ் பண்ணிக்கிற போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் சொல்லிட்டு தான் யூஸ் பண்ணிக்கிற போறோம். நீங்க அலியாஸ் மெத்தட்ல இதை பண்ணுங்க. ஆட் இன்புட் ஆஃப் சிங்கிள் கோர்ஸ் ஆர் டபுள் கோர்ஸ்க்குள்ள ஆர்குமெண்ட்ல என்ன சொல்லணும்? வெளியில இருந்து பாஸ் ஆயிட்டு வர அந்த இன்புட் ப்ராப்பர்ட்டி நேம் என்னது? ஆப் இன்புட் ஃபார்மேட். இத நான் இந்த டைரக்டிவ் லெவல்ல நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிற போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணிக்கிற போறேன்? ஃபார்மேட் சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிற போறேன். ஸோ கோலன் ஸ்ட்ரிங். அவ்வளவுதான். இந்த டைரக்டிவ்க்கு அவுட் சைட்ல இருந்து வர இன்புட் ப்ராப்பர்ட்டி நேம் என்னது? ஆப் இன்புட் ஃபார்மேட். அந்த ப்ராப்பர்ட்டியை இன்சைட் ஆஃப் டைரக்டிவ்ல நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்? ஃபார்மேட். நீங்க இதுக்கு மேலே எங்கேயுமே என்ன பண்ண வேண்டாம், எங்கேயும் போயிட்டு சேஞ்ச் பண்ண தேவை. இதுதான் இதோட பெனிஃபிட். அலியாஸ் மெத்தட்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, சம் பர்பஸ்க்காக வெளியிலிருந்து வர இன்புட் ப்ராப்பர்ட்டி இன்சைட் ஆஃப் டைரக்டிவ்ல நான் வேற ஒரு நேம்ல ரீநேம் பண்றேன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, அந்த சம் பர்பஸ் அப்படிங்கிறது இதுதான். இப்போ நீங்க ரிலேட் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு டைரக்டிவ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டிசபிள்னு ஒரு டைரக்டிவ் யூஸ் பண்ணோம்ல, என்ன பண்ணிருப்போம் இந்த இடத்துல? ஸ்கொயர் பிராக்கெட் டிசபிள்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு டபுள் கோட்ஸ்க்குள்ள ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் ஏதோ ஒன்று பாஸ் பண்ணியிருப்போம். பட் எண்ட் ஆஃப் த டே அது நம்மளுக்கு என்ன கொடுக்கும்னா ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியன் தான் கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு ட்ரூன்னு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும், இல்லை ஃபால்ஸ்னு இருக்கும். அப்போ இன்டர்னலாக அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசபிள்னு ஒரு டைரக்ட் என்ன பண்ணியிருப்பாங்க? கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆட் இன்புட் போட்டு டிசபிள்டுங்கிறத உள்ள என்ன பண்ணியிருப்பாங்க? வாங்கியிருப்பாங்க. இது மாதிரி இந்த டிசபிள்டுங்கிற டைரக்டிவ் எந்த டாம்ல சிட் ஆயிருக்கோ அந்த டாமோட ஆக்சஸை
ELREF வழியா என்ன பண்ணியிருப்பாங்க, உள்ளுக்குள்ள எடுத்து வந்திருப்பாங்க. எடுத்துட்டு வந்துட்டு if இந்த வெளியிருந்து பாஸ் ஆயிட்டு வர அந்த இன்புட் ப்ராப்பர்ட்டி டிசபிள்ட் ஈக்குவல் ட்ரூ அப்படின்னா ELREF டாட் நேட்டிவ் எலமெண்ட் டாட் ஓகே டிசபிள்ட் ஈக்குவல் டு வெளியிருந்து வர்றது ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகே, அப்போ இந்த எலமெண்ட் என்ன ஆகிட போகுது, வெளியிருந்து ட்ரூன்னு சொல்லிட்டு வந்ததுன்னா டிசபிள்ட் ஆக போகுது, வெளியிருந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்தது அப்படின்னா டிசபிள்ட் ஆகாது. அப்போ டிஃபால்ட் பிஹேவியர் எனபிள் தான். இது மாதிரி நீங்க எல்லா ஆட்ரிபியூட் டைரக்டரியுமே இது கூட நீங்க என்ன பண்ணி பார்க்கலாம்னா கிரியேட் பண்ணி பார்க்கலாம். அதே தான் ஹிட்டனும். என்ன இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம், ஹிடன் சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருப்போம். கரெக்டா? ஸோ ஹிடன் சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கோம்னா அவங்களும் என்ன கிரியேட் பண்ணியிருப்பாங்க, ஹிடன் சொல்லிட்டு டேரக்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெளியிலிருந்து பாஸ் ஆகிட்டு வந்த இன்புட் ப்ராப்பர்ட்டி ஹிடன் என்ன பண்ணியிருப்பாங்க, ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ELREF வழியா அந்த ஹிடன்கிற டைரக்டரி எங்க அட்டாச் ஆகிருக்கோ அந்த டாம் அக்சஸ் உள்ள எடுத்து வந்திருப்பாங்க. இஃப் த வேல்யூ hidden the input property hiddenங்கிறது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா this dot ELREF dot native element dot style dot display equal to none. hidden என்ன பண்ணும், just none பண்ணி தான் வைக்கும். எனக்கு எப்போ ஃபால்ஸ் வருதோ அப்போ once again this dot ELREF dot native element dot style dot display equal to block. எல்லா டைரக்டரி எல்லா எல்லா ஆட்ரிபியூட் டைரக்டரியுமே இப்படிதான் என்ன ஆகும், உங்களுக்கு ஒர்க் ஆகும். புரியுதா? ஓகே, ஸோ பாருங்க நான் ரெண்டுமே ஒன்றா மாற்றிட்டேன். ஸோ இது நம்ம இதுக்கு முன்னாடி ஒர்க் ஆன மாதிரி தான் என்ன ஆகணும், ஒர்க் ஆகணும். ஸோ நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன். நான் இங்கே எப்படி டைப் பண்ணிட்டு கர்சரில் எடுத்தாலும் லோவர் கேஸ், இங்கே போயிட்டு நான் எப்படி டைப் பண்ணிட்டு கர்சரில் எடுத்தாலும் அப்பர் கேஸ். ஸோ இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைரக்ட் நேம் தனியாக வெளியிலிருந்து பாஸ் பண்ணுற இன்புட் ப்ராப்பர்ட்டி தனியாலாம் யூஸ் பண்ணல. அஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி நம்ம ஆங்குலர் டைரக்டரி எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குமோ அப்படி தான் என்ன பண்ணியிருக்கிறோம், யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, கிளியரா? எனி டவுட்? கஸ்டம் டைரக்டரியில ஈஸி தானே? மொத்தமே எத்தனை ஸ்டெப், ஒரே ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும், இந்த டைரக்டரி போயிட்டு அட்டாச் பண்ணணும். ஸ்டெப் 1, நீங்க இந்த டைரக்டரி எந்த டாம்ல அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ அந்த டாமோட இன்ஸ்டன்ஸை அப்படியே உள்ளுக்குள்ள எடுத்துட்டு வரணும். அதுக்காக என்ன, ELREF. இதுக்கப்புறம் அந்த டைரக்டரி மேல ரைஸ் ஆகிற ஈவெண்ட்ஸை லிசன் பண்றதுக்காக ஆட் டு லிசனர். உள்ளுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் நேட்டிவ் எலமெண்ட் என்ன மாத்த போறீங்களோ அது மாத்துங்க. ஓகேவா? ரைட். இப்போ உங்களோட எக்ஸசைஸ் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அந்த பேமெண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ அதுல ஓகே இந்த கார்டு நம்பர்னு ஒரு ஃபீல்டு இருக்குல்ல, இந்த கார்டு நம்பர்ல நீங்க சம்திங் என்டர் பண்ணும்போது இந்த கஸ்டம் டைரக்டரி வச்சு இதை நீங்க ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, எப்படின்னா நீங்க என்டர் பண்ணும்போது நம்பரா வந்துட்டு இருக்கா, அப்படி வரக்கூடாது. என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அப்படின்னா ஒவ்வொரு 4 டிஜிட்ஸ்க்கு பக்கத்துல அதுவே என்ன ஆட் பண்ணிடணும்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஐஃபனை ஆட் பண்ணிடணும். இப்போ பாருங்க இதுல அவங்க என்டர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அடுத்து கார்டு நம்பர் என்டர் பண்றாங்க. இது வந்து நீங்க பைப் வச்சு பண்ணியிருப்பீங்க. முதல் 2 நம்பரை பேஸ் பண்ணி மாஸ்டர் கார்டா விசர் கார்டான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் NGIFல பண்ணியிருப்பீங்க. பைப் மாத்திருங்க அது. ஓகேவா? இப்போ எதுக்கு மாத்திரணும், நீங்க இதை கஸ்டம் பைப்புக்கு மாத்திரணும். அந்த பைப்புக்கு இந்த பாக்ஸோட இன்புட்டை கொடுங்க. ஓகே, முதல் 2 வேல்யூவை அந்த பைப்புக்குள்ள கால்குலேட் பண்ணி அந்த பைப்ல இருந்து தான் இமேஜோட பாத்தே வரணும், மாஸ்டர் கார்டா விசா கார்டான்னு சொல்லிட்டு. ஓகே, NGIFல இருக்கும், அதை எதுக்கு மாத்திக்கோங்க, கஸ்டம் பைப் மாத்திக்கோங்க. இப்போ கஸ்டம் டைரக்டரி எதுல அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த கார்டு நம்பர்ல அப்ளை பண்ண போறீங்க. ஓகே, பாருங்க எவ்ரி 4 டிஜிட்ஸ் பிட்வீன்ல அதுவே வந்து ஐஃபனை ஆட் பண்ணிடுச்சா? அண்ட் 16 டிஜிட் தான் இதை அப்ளை பண்ண முடியும். விச் மீன்ஸ் இந்த மாதிரி ஐஃபன் செப்பரேஷன்ஸ்ல 4 செட்ஸ் தான் உங்களால என்ன பண்ண முடியும், என்டர் பண்ண முடியும். அதுக்கு மேலே டைப் பண்ணீங்கன்னா என்டரே ஆகக்கூடாது. இது எதுலையா பண்ணணும், கஸ்டம் டைரக்டரி. இப்போ நம்ம பண்ணோம்ல, ஜஸ்ட் லோவர் கேஸ் அப்பர் கேஸை மாற்றணும்ல, அதுக்கு பதிலாக நீங்க டைப் பண்ணிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு 4 கேரக்டர்ஸ்க்கும் நடுவில் அதுவே என்ன ஆட் பண்ணிடணும், ஒரு ஐஃபனை ஆட் பண்ணிடணும். ஓகேவா? ஆட் பண்ணும்போது மட்டும்தான் இது ஐஃபனோட ஆட் பண்ணணும். நீங்க போயிட்டு அந்த அரேக்குள்ள போயிட்டு புஷ் பண்ணுவீங்களா கார்டு நம்பர்னு சொல்லிட்டு, அப்போ ஐஃபன் இருக்கக்கூடாது. ஐஃபன்லாம் எடுத்து விட்டுட்டு வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ள புஷ் பண்ணணும். இது என்ன சொல்றேன்ட்டு ஓகேவா? ஸோ கார்டில் வந்து அந்த அரேக்குள்ள நீங்க புஷ் பண்ணும்போது, அந்த பேமெண்ட் டேட்டா அப்படிங்கிற அரேக்குள்ள நீங்க புஷ் பண்ணும்போது
நம்பர்ஸ்லாம் புஷ் பண்ணணும். இங்க என்டர் பண்ணும்போது நம்பரோட தான் என்டர் பண்ணணும். நீங்க பாஸ் பண்ற வரைக்கும் நம்பரோட தான் போகும். பட் புஷ் பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு இந்த ஐஃபன்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், ஒரு நம்பரை தான் புஷ் பண்ணணும். ஓகேவா? இது வந்து கஸ்டம் டைரக்ட் வழியா பண்ணிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் பைப், கஸ்டம் பைப். லாஸ்ட் 4 டிஜிட்ஸை மட்டும்தான் நீங்க ஷோ பண்ணணும். மற்ற டிஜிட்ஸ் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, ஷோ பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டார் வச்சு மாஸ்க் பண்ணிடணும். ஓகே, இது வழியா இது எது வழியா பண்ணணும், கஸ்டம் பைப். ஓகே, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஸ் வரும். எதெல்லாம் வந்து நம்ம வந்து கஸ்டம் பைப் சொல்லி அச்சீவ் பண்றது, எதெல்லாம் வந்து கஸ்டம் டைரக்டிவ்லி அச்சீவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிதானே? ஓகே, கன்ஃபியூஷனே பண்ணிக்கிறாதீங்க. பைப் அப்படிங்கிறது ஜஸ்ட் அ டேட்டா லெவல். ஓகேவா? பைப் நத்திங் டு டூ வித் யுவர் டாம். உங்க டாம் கூட போயிட்டு அது என்ன பண்ணாது, எப்பவுமே இன்ட்ராக்டே பண்ணாது. உங்களோட டேட்டாவை வேற ஒரு ஃபார்மெட்ல மாத்தி காமிக்கும். அதுதான் என்ன, பைப். பட் டாம் அப்படிங்கிறது, சாரி, டைரக்டிவ் அப்படிங்கிறது எப்பவுமே டாமோட லெவல் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எய்தர் ஆட்ரிபியூட் லெவல்ல இருக்கலாம், இல்லாட்டி டாமோட ஸ்ட்ரக்சர் லெவல்ல இருக்கலாம். அப்படி பண்றது தான் என்ன, டைரக்டிவ். அப்போ நான் ஒரு இன்புட் எலமெண்ட்ஸ்ல போயிட்டு அதோட வேல்யூ லெவல்ல நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் டைரக்டிவ். இல்ல என்கிட்ட ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நான் வேற ஃபார்மெட்ல நான் மாத்திக்கிட்டா போதும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா என்னது, பைப். எனக்கு பைப்புங்கிறது நீங்க சம்திங் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போதெல்லாம் ஒர்க் ஆகாது. டைரக்டா லோட் ஆகும்போது டேட்டா கொடுத்துறீங்க, டேட்டா வாங்கி என்ன பண்ணிட போகுது, மாத்திட போகுது. அதுக்கப்புறம் எப்பெல்லாம் அந்த பைப் நீங்க பாஸ் பண்ற டேட்டா லெவல்லையோ இல்லாட்டி அதோட ஆர்குமெண்ட் லெவல்லையோ ஒரு ரியல் சேஞ்ச் நடக்கும். அப்பதான் அந்த பைப் திரும்ப என்ன ஆகும், உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கர்சரை வெளியெடுக்கும் போதெல்லாம் ஒரு பைப் லைன் ஆகாது, எப்பவுமே கால் ஆகாது. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும், டைரக்ட்லி தான் யூஸ் பண்ணணும். ஸோ புரியுதா, எப்போ வந்து பைப் யூஸ் பண்ணணும், எப்போ டைரக்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ பைப் அப்படிங்கிறது பியூர்லி டேட்டா ஓரியன்ட். டைரக்டிவ் அப்படிங்கிறது பியூர்லி டாம் ஓரியன்ட். டாமோட ஆட்ரிபியூட் லெவல்ல ஸ்ட்ரக்சர் லெவல்ல சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டைரக்டிவ். ஜஸ்ட் டேட்டா மட்டும் நான் வேற மாதிரி மாத்தினா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணா போதும் அப்படின்னு சொன்னா என்னது, பைப். ஓகே ரைட். ஸோ இதுல அந்த ஐஃபோன் வச்சு எடுத்து வந்துருங்க. இதுல இது கஸ்டம் டைரக்டிவ், இந்த இமேஜ் எடுத்துட்டு வருது கஸ்டம் பைப், அண்ட் இந்த கார்டு நம்பர் மாஸ்க் பண்ணி எடுத்து வர்றது என்னதுதான், கஸ்டம் பைப் தான். நீங்க வியூல இருந்து வரும்போதே மாஸ்க் பண்ணி கொண்டு வரக்கூடாது. வியூக்கு டேட்டாவோட தான் வருவீங்க, 16 டிஜிட்ஸ் நம்பரோட தான் வருவீங்க. இங்க வரும்போது இதுதான் என்ன பண்ணுவது, மாத்தும். லாஸ்ட் 4 நம்பர் தான் தெரியணும், வேற எதுவும் என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்துல தெரியக்கூடாது. ஓகேவா? ஸோ இதை பண்ணிருங்க. பண்ணிட்டு அந்த எடிட் பேமெண்ட் வந்து தனியா இன்னொரு சைல்டா தானே போட சொல்லியிருக்கேன், அதை மாத்திட்டு இந்த 2 எங்க இருக்கு, இந்த காம்பனன்ட்ல இருக்கு, லிஸ்ட் பேமெண்ட்ல இருக்கா. அது அப்படியே என்ன பண்ணிருங்க அப்படின்னா எடுத்துட்டு இந்த ஆட் பேமெண்ட்ல லாஸ்ட் லைனை ஆட் பண்ணி, லிஸ்ட் பேமெண்ட்ல இருக்கிறத எடுத்து எங்க எடுத்துட்டு போயிடணும், ஆட் பேமெண்ட்ல லாஸ்ட் லைன் ஆட் பண்ணணும். உங்களுக்கு வியூல எந்த டிஃபரன்ஸுமே தெரியாது. ஏன்னா லிஸ்ட் பேமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறதும் ஆட் பேமெண்ட்ல லாஸ்ட் லைன்ல இருக்கிறது ரெண்டுமே ஒன்று தானே, பேரண்ட் சைட்ல தானே வச்சிருக்கிறோம். ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ சர்ச் பை இந்த சர்ச் ரெண்டுமே எந்த காம்பனன்ட்ல போயிடுச்சு, பேரண்ட் காம்பனன்ட்ல போயிடுச்சு. பட் எனக்கு அங்க நடக்கிற சேஞ்சஸை பேஸ் பண்ணி தான் இங்க நான் சர்ச் ரிசல்ட்ஸ் என்ன பண்ண போறேன், காமிக்க போறேன். பேரண்ட்ல இருந்து டேட்டா எங்க அனுப்பணும் அப்படின்னா சைல்டுக்கு அனுப்பணும். இது எங்க போயிடணும், பேரண்ட் காம்பனன்ட் போயிடணும். அங்க நான் போயிட்டு ஏதோ சம்திங் பேரண்ட் காம்பனன்ட்ல வந்து சர்ச் பண்றேன் அப்படின்னா ரிசல்ட்ஸ் எனக்கு சைல்டு காம்பனன்ட்ல வரணும் அப்படின்னா இதோட டேட்டாவை நீங்க இங்கதான் இந்த NG4ல தான் என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா அந்த அறையில கொண்டு போயிட்டு கொடுத்துருப்பீங்க, ஃபில்டர்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ அங்க சேஞ்ச் ஆச்சுன்னா எனக்கு இங்க வேல்யூ என்ன ஆகணும், மாறணும். அப்போ எனக்கு பேரண்ட்ல இருந்து டேட்டா எங்க அனுப்பணும், சைல்டுக்கு அனுப்பணும். ஓகேவா? பண்ணிடலாமா? ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேல இந்த ப்ராஜெக்ட்ல ஒன்று தான் பேலன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா ஃபார்ம். இன்னும் நம்ம என்ன யூஸ் பண்ணல, ஃபார்ம் யூஸ் பண்ணாம இண்டிவிஜுவலா NG மாடல்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வேல்யூ எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இதுக்கு அடுத்து ஒரு 3 குட்டி டாபிக் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து வி அன்காஸ்டலைஸ்னு ஒரு சின்ன டாபிக், NG கண்டெய்னர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் டைரக்டிவ், ஆங்குலர் காமன் லைஃப் சைக்கிள் ஹூக்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டைரக்டா எங்க போயிடும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த டெம்ப்ளேட் ஃபார்மை யூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க டைரக்டா அந்த ஃபார்மை இதுல என்ன பண்ணிடலாம், அப்ளை பண்ணிடலாம். ஸோ பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஓவர் ஆகிடும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம முடிச்சிருவோம். ஸோ அடுத்து இந்த ரியல் டைம் ப்ராஜெக்ட் அது பண்ணிட்டு இருக்கும் போதே நடுவில் இன்னொரு ப்ராஜெக்ட் நம்ம எடுத்து பண்ணுவோம்.
ஓகேவா? ஸோ இது எப்படி கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகே, நல்ல டைம் இருக்கு, சின்ன சின்னதாக தான் எடுத்துட்டு போறோம். ஓகேவா? ஈஸியா முடிச்சிருங்க. ஓகே, சரி. எனி டவுட்ஸ் இந்த ப்ராக்டிக்கல்ல இல்லை இன்னைக்கு பார்த்த கான்செப்ட்ல டைரக்டிவ்ல? கைஸ் எனி டவுட்ஸ்? No, Gopi. No, sir. ஓகே ஓகே, ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இல்லை இஷ்யூ ஏதாவது வந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஈவினிங்குள்ள எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கிறத எல்லாருமே வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. Thank you. Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ.